ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை போன வாரத்தில் பார்த்தோம். ஆபிரகாம் சாராள் என்பவர்களை வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான காரியங்களை வரிசைப்படுத்தி பார்த்தோம். 16ஆம் அதிகாரத்தின் தலைப்பு மாம்சத்தின் தவறு, விசுவாசத்திற்கு விபத்து, பழைய விசுவாசியின் சரிவு என்ற தலைப்புகளிலே அந்த 16ஆம் அதிகாரத்தில் இருந்த செய்திகளை பார்த்தோம். ஒரு விசுவாசிக்கு 3 எதிரிகள் இருக்கிறார்கள். 1 உலகம், 2 மாம்சம், 3 பிசாசு. இந்த 3ஐயும் விசுவாசிகள் ஜெயித்தாக வேண்டும் என்று பார்த்தோம். ஆபிரகாம் விஷயத்திலே இந்த 2வது எதிரியான மாம்சத்தில் நடந்த சில தவறுகள் தான் இந்த 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 16ஆம் அதிகாரத்திலே சாராய், ஆபிரகாம், ஆகார், இஸ்மவேல், கர்த்தருடைய தூதன் இவர்களை குறித்து ஒவ்வொன்றாய் பார்த்தோம். அந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்தோம். அந்த ஒவ்வொரு பிரிவிலும் நடந்த சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை கவனித்தோம். சாராயின் தவறுகள் என்ன என்பதை பார்த்தோம். பிறகு அதனால் வந்த விளைவுகளை பார்த்தோம். 2வது ஆபிரகாமின் தவறுகள் என்ன என்பதை பார்த்தோம். ஆபிரகாமுடைய மீறுதல் எதில் இருந்தது என்பதை பார்த்தோம். அதனால் அவன் என்ன செய்தான், எதை இழந்தான் என்பதை வரிசைப்படுத்தி பார்த்தோம். ஆபிரகாமுடைய தவறுகளால் விளைந்த விளைவு என்ன என்பதை பார்த்தோம். ஆபிரகாமுடைய தவறுகளினாலே ஆகாருக்கு நடந்தது என்ன என்பதை பார்த்து, அந்த எகிப்திய பெண் வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை வரிசைப்படுத்தி, சாராள் செய்த காரியம் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் எப்படி பாதிப்பையும் பின்வரும் சந்ததிக்கு எப்படி பாதிப்பை உண்டாக்கினது என்பதை பார்த்தோம். ஒரு பழைய விசுவாசி ஒரு புது விசுவாசியை எப்படி கெடுக்கிறான் என்பதை பார்த்தோம். ஒரு புது விசுவாசி உள்ளே வரும் பொழுது பழைய விசுவாசியை பார்த்து பிரமிக்க வேண்டியவர்கள் சோர்ந்து போய் சரிந்து போகிறார்கள். ஏன், எதற்கு என்பதையெல்லாம் வரிசைப்படுத்தினோம். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசத்தில் வளர வந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், வளர வேண்டும், மாதிரியாக அவர்கள் புது விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். ஒரு புது விசுவாசி சபைக்குள் வந்தால் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தவத்தோடு இணைந்தால், விசுவாசிகளோடு இணைந்தால் எதையெல்லாம் அவர்கள் கவனிப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள், கண்ணோக்குகிறார்கள், கவனிக்கிறார்கள் என்பதை வரிசையாக பார்த்தோம். ஆக 16ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில் தேவன் சொன்னது, இஸ்மவேல் பிறந்தது, இஸ்மவேல் வந்ததுனால என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஆக 16ஆம் அதிகாரம் இஸ்மவேல் என்பவனுடைய பிறப்போடு முடிகிறது. அதற்கு பிறகு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை.
பகுதி 2. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை. 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. பகுதி 3. தேவன் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த உறுதி. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை. பகுதி 4. ஆபிரகாம் செய்த விருத்த சேதனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை. ஆக 27 வசனங்கள் கொண்ட இந்த 17ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து தேவன் ஆபிரகாம் வாழ்க்கையில மீண்டும் என்ன செய்தார் என்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு ஆபிராமும் சாராலும் மட்டும் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆபிராம், சாரால், ஆகார் என்ற 3 பேரும் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். இதற்கு பிறகு ஆபிராம், சாரால், ஆகார், இஸ்மவேல் என்ற 4 பேரும் இப்பொழுது அந்த குடும்பத்துக்குள் இருக்கிறார்கள். ஆகார் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்ற முடிவு பண்ணி வெளியே போனாள். ஆனால் அந்த இடத்தில் இருப்பதுதான் ஆகாருக்கு நல்லது என்பதை தேவன் கண்டதினாலே அவளை திரும்பி போய் அதே வீட்டிலே அதே சாராளோடு ஆபிரகாமோடு குடியிருக்கும்படி தேவன் அவளை திருப்பி அனுப்புகிறார். அவள் திரும்பவும் சாராள் வீட்டுக்கு வந்து குடியிருப்பதை கடினமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அவள் அந்த சூர் வனாந்தரத்தில் சந்தித்த அந்த தேவன், கர்த்தருடைய தூதன் அவளுக்கு வாக்கு பண்ணி அவளுக்கு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கிவிட்டார். ஆகவே அந்த வாழ்க்கையில், அவள் வாழ்க்கையில நடந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் மிக முக்கியம். அதை அவளுக்கு தேவன் தான் செய்தார். ஆகார் திரும்பி வந்து சாராளோடு குடியிருந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவள் எப்படி பிள்ளையை பெற்றெடுத்தால், என்ன உதவிகள் எல்லாம் ஆகாருக்கு செய்யப்பட்டது என்பதை 16ஆம் அதிகாரம் விளக்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளை பெற்றோடு இஸ்மவேல் பிறக்கிறான் என்பதை சொல்லி அந்த 16ஆம் அதிகாரம் முடிகிறது. 16ஆம் அதிகாரம் ஆபிரகாம்க்கு இஸ்மவேல் பிறக்கும் போது என்ன வயது என்று சொல்லி முடிக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஆக ஆபிராமும் சாராலும் 86வது வயதில் இணைகிறார்கள். 1 வருடம் கழித்து இஸ்மவேல் பிறக்கிறான். ஆக ஆபிராமுக்கு வயது 86. அவன் பிறக்கும் போது 17ஆம் அதிகாரம் துவங்கும் போதே அவனுடைய வயதை சொல்லி துவங்குகிறது. 17:1 ஆபிராம் 99 வயதான போது. ஆக 16ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்திற்கும் இடைவெளி 13 வருஷம். சோ 13 வருஷம் இடைவெளிக்கு பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில மீண்டும் தேவன் தரிசனமாகிறார். 13 வருஷம் அவர் அமைதியா இருந்தார்.
இப்போ இஸ்மவேல் பிறக்கும் பொழுது 86 வயது. இப்பொழுது தேவன் பேசும் பொழுது 99 வயது. ஆக 17ஆம் அதிகாரம் ஒரு செய்தியோடு துவங்குகிறது. இந்த 13 வருஷம் கழித்து தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீண்ட ஒரு அமைதி, நீண்ட இடைவெளி. எதுவும் அவர் இந்த இடைவெளியில பேசவில்லை. ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், இனிமேல் இஸ்மவேலை வைத்து வாழ்ந்து விடலாம், இஸ்மவேல் போதும், பிள்ளை இல்லை என்ற குறையை இஸ்மவேல் தீர்த்து விட்டான், எப்படியோ குடும்ப பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஒரு பிள்ளை இருக்கிறது, பெயர் சொல்ல ஒரு பிள்ளை என்று தன்னுடைய எல்லா கவனத்தையும் ஆபிராம் இஸ்மவேலின் மேல் திருப்பியிருப்பான். சாரால் திருப்பியிருப்பாள். இது பல வருஷம் போகிறது. 13 வருடம் கழித்து தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார். கவனியுங்கள், பகுதி 1. தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி அளித்து வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது அந்த 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் தரிசனமாகும் பொழுது அவர் ஒரு பெயரோடு தரிசனமாகிறார். ஒரு பெயரோடு ஆபிரகாமுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். பேசும் பொழுது சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனுடைய முகவரி, பெயர் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு என்று. ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த அடையாளத்தோடு பேச ஆரம்பிக்கிறார்? இதற்கு முன்பு இதே தேவன் ஆகாரை அந்த வனாந்தரத்தில் சந்திக்கும் பொழுது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். அதற்கு எல்ரோயி என்று பெயர். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தம்மை எல்ஷடாய் என்ற நாமத்திலே, பெயரிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். தமிழிலே படிக்கும் பொழுது மொழிபெயர்ப்பு தான் வருகிறது. ஆனால் உண்மையாக அங்கு இருக்கிற பெயர் எல்ஷடாய். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பொருள். எல்ஷடாய் என்ற தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். கவனியுங்கள், பகுதி 1. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? குறிப்பு 1. தேவனுடைய பெயர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். கவனியுங்கள், அதன் பொருள் சர்வ வல்லமை உள்ளவர். பொருளை தான் அந்த இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது எல்ஷடாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எல் என்றால் காட், தேவன் என்று பொருள். ஷடாய் என்றால் சர்வ வல்லவர் என்று பொருள். ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அதைதான் அந்த வார்த்தையில அந்த 17:1 வாசிக்கிறோம். கவனியுங்கள், இதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. மார்பு என்ற பொருள். நான் தாயை போல மார்பை உடையவர் என்று ஒரு பொருள். எல்ஷடாய் என்பதற்கு ஒரு பக்கம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், மறுபக்கம் தேவன்
ஒரு தாயின் மார்பை கொண்டவர். ஒரு பக்கம் அவர் மகா பயங்கரமானவர், மறுபக்கம் ஒரு தாயை போல அன்பானவர். ஒரு பக்கம் சர்வத்துக்கும் அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லமை கொண்டவர், சேர கூட முடியாதவர், யாராலும் அவரை பார்க்க முடியாது, சேர முடியாது. ஆனால் மறுபக்கம் அதே தேவன் தாயை போல அன்புள்ளம் கொண்டவர், தாயை போல மார்பை கொண்டவர். ஆக இந்த ரெண்டு பண்புகளையும் கொண்டவராக தேவன் இருப்பதனால் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பொழுது தேவாதி தேவனாகவும் தரிசனமாகிறார். ஒரு தாயின் கரிசனையோடு அவனோடு பேசி தரிசனமாகிறார். இது ரெண்டை தான் இந்த அதிகாரத்துல தேவனை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்துல அதிகமாய் பேசுவது தேவன். ஆபிராம் ரெண்டே இடங்களில் பேசுகிறார். அந்த ரெண்டு இடங்களிலும் இந்த மகா பெரிய தேவனுக்கு முன்பு மண்டியிட்டு அவர் வணங்குகிறார். முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு அவர் நடுங்கி வணங்குகிறார். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார். மறுபக்கம் தாயின் உள்ளம், தாயின் மார்பை கொண்டவரை போல அன்புள்ளவராக பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடியும். அதே போல தேவனுடைய கண்டிஷனை, தேவனுடைய அந்த ஆளுமைய அதிகாரத்தை பார்க்க முடியும். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இதை தேவனே தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை பல இடங்களிலே ஆரம்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பிறகுதான் தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுகிறது. தேவன் தம்மை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தும் பொழுது நான் யெகோவா என்ற நாமம் உடையவர் என்று வெளிப்படுத்தவில்லை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார். இங்கேயும் அதை தான் வாசிக்கிறோம். இப்பொழுது இதுல தேவனுடைய பெயர் எல் ஷடாய். எல் என்பது தேவன், எல் என்றால் தேவன், காட் என்று பொருள். எல் என்ற பெயரோடு இணைந்து வரும் பெயர் அந்த தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற பெயரின் தன்மையை சொல்லுகிறது. எல் என்றால் தேவன். அந்த எல்லுக்கு பக்கத்தில் வருகிற அந்த வார்த்தை அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இணைந்து நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கு கவனியுங்கள். உதாரணத்திற்கு இந்த வசனத்தை, இந்த 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும் பொழுது இப்படித்தான் படிக்க வேண்டும். எப்படி? ஆங்கிலத்தில் கவனிங்கள். When Abraham was 99 years old, Adonai appeared to Abraham and said to him, I am El Shaddai. That means Almighty God. Walk in my presence and be pure hearted. See, the real word fix பண்ணணும்னா தேவன் எப்படி பேசியிருப்பாரு? இங்க வாசிக்கிறோமே, இங்க வாசிக்கிறது மொழிபெயர்ப்பு. ஆனா தேவன் எப்படி ஆபிரகாமிடத்துல சொல்லி இருப்பார் என்றால், I am El Shaddai, நான் எல் ஷடாய் என்னும் தேவன். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன என்பதை இந்த வார்த்தையிலிருந்து புரிகிறது. எல் என்றால் காட், தேவன். ஷடாய் என்றால் சர்வ வல்லமை கொண்டவர் என்பது. சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய். ஓகே, இதே பெயர்ல பல இடங்கள்ல தேவனுடைய பெயர்கள் வருது. யெகோவா என்ற நாமம் வரும். ஆனா இந்த எல் 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 என்ற வார்த்தைக்கு பின்னால வர்றத கவனிப்போம். தேவனது பெயர் எல் ஷடாய். இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தை
48 முறை வேதத்தில் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 41 இடங்களில் வருகிறது. அதிலும் 5 இடங்களிலே, ஆதியாகமத்தில் மட்டும் 5 இடங்களிலே வருகிறது எல் ஷடாய். யோபு புத்தகத்தில் மட்டும் 29 முறை வருகிறது. என்னவென்று? நான் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்ற வார்த்தை. கவனியுங்கள், ஆபிரகாம் காலத்தில் யெகோவா என்ற தேவனுடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. மோசே மோசே என்பவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவரோடு பேசிதான் தம்மை யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார். என்னோடு கூட யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவங்களுக்கு நான் தரிசனமாகிறப்ப நான் சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடா என்ற நாமத்துல தான் பேசினேன். ஆனா என் பேர் யெகோவா அப்படின்றத இப்ப நான் உனக்கு சொல்றேன் மோசே. அவங்களுக்கு சொல்லல, ஆனா உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. இப்போ இந்த சர்வ வல்லவர் என்ற பெயர் ஆதியாகமத்துல 5 இடங்கள்ல வருது. யோபுல 29 இடங்கள்ல வருது. இன்னைக்கு உட்கார்ந்து கவுண்ட் பண்ணேன், தப்பா எங்கன்னா அதிகமா குறைதா கூடுதான்னு. கவனிங்க, அது எப்படி யோபுல 29 இடத்துல வருது அப்படின்னா, யோபு புத்தகம் ஆதியாகம காலத்தில் எழுதப்பட்டது. யோபுவின் சம்பவம் ஆதியாகம காலத்துக்குள்ளே நடப்பது. ஆக யோபினுடைய நிகழ்ச்சி கூட ஆதியாகமம் 11, 12 அதிகாரங்களுக்கு இடையிலே நடப்பதாக வேத வல்லுநர்கள் யூகிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த யோபுவும் யோபுவின் நண்பர்களும் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அப்பொழுதே அறிந்தபடியினாலே யோபுவின் புத்தகத்திலே இத்தனை 29 இடங்களிலே சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த எல்ஷடாய் குறிச்சு மற்ற இடங்களை என்னாகமும் ரூத் ஏசாயா வெளிப்படுத்தின விசேஷங்கள்லயும் வருது. ஆக இந்த வசனங்களில வருகிற அந்த சர்வ வல்லவர் என்ற வார்த்தையை படிக்கும்போது நம்ம யூகிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அது எல்ஷடாய் என்ற வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க, தேவனுடைய சில பெயர்கள் அந்த எல் எல் என்றதுல ஆரம்பிக்கிறத கவனிப்போம், அதனுடைய பொருளை கவனிப்போம், எங்கெல்லாம் அந்த பெயரோடு இருக்கிறதுன்னு. தமிழ் வேதத்தை வாசிக்கிறப்ப பொருள்ல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத தவிர அந்த மூல வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அந்த இங்கிலீஷ் வேர்டை நான் வாசித்து காட்டினே அதே போல நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரிஜினல்ல ஐ அம் எல் ஷடாய் அப்படின்னு இருக்கு. அப்பனா இங்க எப்படி வந்திருக்கணும்? நான் எல் ஷடாய் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா மொழிபெயர்ப்புன்னு வரும் பொழுது சர்வ வல்லவர் என்ற மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறப்ப மொழிபெயர்ப்பின் வார்த்தைகள் நமக்கு பயன்படுத்தப்பட்டதுனால தேவனுடைய அந்த ரியல் பெயர் நாமங்கள் நமக்கு புரிஞ்சுக்க முடியல, கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. உதாரணத்துக்கு சில வார்த்தைகளை கவனிப்போம். இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு பல இடங்கள்ல படிப்போம். சோ எல் எலோஹா இஸ்ரஹேல். நம்பர் 2 எல் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னா புரியும். ஆனால் மூல வார்த்தையில எல் ரோயி என்ற வார்த்தை. நம்பர் 3 எல் எலியோன், பொருள் உன்னதமான தேவன். நம்பர் 4 எல் கனோ, எரிச்சல் உள்ள தேவன். நம்பர் 5 எல் அக்கத்தல், மகத்துவம் உள்ள தேவன். எல்
அக்கத்தோல். நம்பர் 6, எல் ரகூம், இரக்கமுள்ள தேவன். நம்பர் 7, எல் ஷமர் பெரேத், உடன்படிக்கையை காக்கிற தேவன். நம்பர் 8, எல் மஹூஸ், என் அரணான தேவன். நம்பர் 9, எல் டெரக் தமீம், உன்னதமான வழியையுடைய தேவன். நம்பர் 10, எல் எமெத், சத்தியப்பரன். நம்பர் 11, எல் கடோல், பெரிய தேவன். நம்பர் 12, எல் அகஹோத், மகிமையுள்ள தேவன். நம்பர் 13, எல் ஓலாம், நித்திய தேவன். நம்பர் 14, எல் ஹனோரா, பயங்கரமான தேவன். நம்பர் 15, எல் நாசா, மன்னிக்கிற தேவன். நம்பர் 16, எல் செலா, கண்மலையாகிய தேவன். நம்பர் 17, எல் ஷமா, எனக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்பர் 18, எல் ஹனா ஹெமான், பரிசுத்தமுள்ள தேவன். நம்பர் 19, எல் கிப்போர், வல்லமையுள்ள தேவன். நம்பர் 20, எல் எஹாத், ஒரே தேவன். ஆக இவ்வளவு பெயர்களும் அந்த எல் என்ற வார்த்தையில தேவனுடைய நாமத்தை சொல்ற, தேவனை வெளிப்படுத்துற வார்த்தைங்க. இப்போ அதுல வருகிற தமிழ் வார்த்தையின் மொழிபெயர்ப்பு தான் நமக்கு பரிச்சயம். ஆனா மூல வார்த்தை பரிச்சயம் இல்லை. ஆனாலும் அதுதான் முக்கியம். ஓகே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் பகுதி 1. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். குறிப்பு, ஆபிரகாமின் பெயர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? 17ஆம் அதிகாரம் கவனிங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் தேவன் பேசுற முதல் பகுதி. தேவன் பேசுற முதல் பகுதி வசனத்தை பாருங்க. 17:1-8. இந்த சாப்டர் முழுசும் தேவன் தான் பேசுறாரு. மெஜாரிட்டி அவர் தான் பேசுறாரு. ஆனா அந்த பேசுற விதங்கள்ல புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரிச்சு படிக்கிறப்ப இப்படி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுறப்ப நம்பர் 1 கவனிப்போம், என்ன பேசுறாரு. அவர் பேசுனதுமே ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். 3ஆம் வசனம், ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசுறாரு. எப்போ? இந்த முதல் 2 வசனம் ஆதியாகமம் 17:1-2 தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி பேசுறாரு. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். இதை கேட்டதுமே ஆபிரகாம் நடுங்கி போய் முகம் குப்புற விழுந்து வணங்குறான். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல காட் பேசுறப்ப நீ நான், உனக்கும் எனக்கும், உனக்கும் எனக்கும், உன் சந்ததிக்கும் எனக்கும், உன் குடும்பத்துக்கும் எனக்கும், அந்த வார்த்தையை, அந்த டேர்ம்ஸை தேவன் பேசுற விதத்தை கவனிங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசுறப்ப பர்சனலாவே பேசுறாரு. பர்சனலா பேசுறாரு, வேற எதுவுமே இல்லை. ஆபிரகாமை மைண்ட் பண்ணி, ஆபிரகாம் குடும்பத்தை, ஆபிரகாம் சந்ததிய டைரக்டா உனக்கும் எனக்கு, அதுதான் அந்த வார்த்தையில முக்கியமா இருக்குது. அந்த பகுதியில கவனிப்போம். 17ஆம் அதிகாரம் வசனம் 4, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நம்பர் 1, the icon word, key word, தேவன் எடுத்ததும் பேசுற ப்ராமிஸ், தகப்பனாவாய். நம்பர் 2, 5ஆம் வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால்
உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். சோ அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா முதல்ல பெயரை மாத்துறாரு. ஆபிரகாமின் பெயர் மாற்றப்படுது. எப்படி இருக்கும்? 99 வயசு வரைக்கும் அவரை ஆபிராம் ஆபிராம் தான் அவங்க வீட்டில் அழைச்சாங்க, அவங்க குடும்பத்தில் அழைச்சாங்க, சுற்றுப்புறத்தில் இருந்தவங்க அழைச்சாங்க, எகிப்துல அழைச்சாங்க, கானான்ல அழைச்சாங்க. எல்லாரும் அவரை 99 வயது வரைக்கும் ஆபிராம் ஆபிராம்னு அழைச்ச பிறகு இப்ப நீ ஆபிராம் இல்ல, உன் பேரு ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. தேவன் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கல, மனுஷன் அழைக்கிற மாதிரி அழைக்க விரும்பல. ஏன்னா இது 1-to-1 டீல், டைரக்ட் டீல். டைரக்ட் டீல், ஃபேஸ் டு ஃபேஸ், நேம் டு நேம், காட் டு மேன். டைரக்ட் டீல்ல பேசுறாரு. இப்ப சொல்றாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் முதல்ல நான் உன் பேரை மாத்துறேன். இப்பத்திலிருந்து இன்னிலிருந்து உன் பேரு ஆபிராம் இல்ல, ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். ஏன்? பொருள் சொல்றாரு. ஏன்னா ஆபிராம் அப்படின்னா உயர்வான தகப்பன், எக்ஸால்டட் ஃபாதர். ஆபிரகாம் அப்படின்னா திரள் கூட்டத்தின் தகப்பன், the father of many nation. சோ மீனிங்கோடவே உன் பெயரை மாத்துறேன், மீனிங்கோடவே மாத்துறேன். இனிமே நீ ஆபிரகாம், திரள் கூட்டம் உன்னிலிருந்து வரப்போகுது அப்படின்றாரு. பாருங்க, அத எபிரேய வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்படுது. ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு பெரிய மாற்றம், பெரிய பொருள் அந்த ஒரு வார்த்தையில. So Abraham, father of high places. So Abraham, father of multitude, திரள் கூட்டம். So தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றப்ப பெயரை மாத்துறாரு, பெயரை மாத்துறாரு. நம்பர் 3, குறிப்பு 3, ஆபிரகாமிலிருந்து துவங்குவதை கவனிங்க. 3 காரியம் கீவேர்டு இதுல இருக்குது. நம்பர் 1 வாக்குதத்தம், நம்பர் 2 ஆசீர்வாதங்கள், நம்பர் 3 உடன்படிக்கை. ஆபிரகாம் கிட்ட பேசுறப்ப இப்போ 6ஆம் வசனம், நான் உன்னை அதிகமாய் பலுகி பெருகுவேன். இங்க பாருங்க, உன்னை, நான் உன்னை, உனக்கும் எனக்கும் நடுவுல. இப்போ அந்த உனக்கு அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரு பர்சனலா. நான் உன்னை அதிகமாய் பெருக பண்ணுவேன். 6ஆம் வசனம், உன்னிலே, கவனிங்க, உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். 17:6. நம்பர் 3, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 17:6. சோ உன்னை, உன்னிலே, உன்னிடத்திலிருந்து, பர்சனலா, டைரக்டா அவன் தான் வேணும், அவனிலிருந்து. ஓகே, உனக்கும் பின்வரும் உனது சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். இந்த டாக்ல ரொம்ப கவனிக்க வேண்டியது 2 இடத்துல தேவன் இதை யூஸ் பண்றாரு. இந்த டாக் ரொம்ப முக்கியமான டாக். இந்த கான்வர்சேஷன் இருக்குது, பயங்கரமான கான்வர்சேஷன். இவ்வளவு நாள் தேவன் ஆபிரகாமுக்கு பேசுறது வேற, ஆனா இன்னைக்கு பேசுறது வேற. இன்னைக்கு காடாவே பேசுறாரு. அப்படி பேசுறப்ப பாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள இருக்கிறவங்கள உன்னிலிருந்து எல்லாம். ஆனா ஒண்ணு, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருப்பேன். பயங்கரமான கீவேர்டு இது. நான் தேவனா இருப்பேன், உனக்கும் உன்னிலிருந்து வர சந்ததிக்கும். சோ எனக்கு ஒரு கூட்டம் வேணும், என்னை சேவிக்கிறவங்க வேணும்.
என்ன விசுவாசிக்கிறவங்க வேணும், என்ன மட்டும் விசுவாசிக்கிறவங்க வேணும். நான் அவங்களுக்கு தேவனா இருப்பேன். எப்படி ஒரு வைராக்கியம் உள்ள தேவன், எவ்வளோ ஒரு வைராக்கியமா அந்த ஆபிரகாமை இவ்வளோ வருஷம் அலைய வச்சு, நடக்க வச்சு, காக்க வச்சு, ஏங்க வச்சு, இப்ப சொல்றாரு, ஏன் தெரியுமா, உனக்கும் எனக்கும் உன்னிலிருந்து உனக்குள்ளிருந்து, இப்போ ஏன் தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் நான் தேவனா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு. சோ தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு காரணத்தை இங்க கண்டுபிடிக்க முடியுது. எதுக்காக தேவன் ஆபிரகாமை இவ்வளோ நாள் காக்க வச்சாரு, ஏன் அவனை மோல்ட் பண்ணாரு, ஏன் அவனை வெயிட் பண்ண வச்சாரு அப்படின்னு. தேவனை மட்டும் நம்புற ஒரு கூட்டம் வேணும். நான் அவங்களுக்கும் தேவனா இருக்கணும். நம்பர் 5, மறுபடியும் உனக்கும் உன் பின்வரும் தலைமுறைக்கும் நடுவே. நம்பர் 5, உனக்கும் உன் பின்வரும் தலைமுறைக்கு நடுவே என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். 17:7 கவனிங்க. 17 அந்த வார்த்தையை, வசனத்தை பார்த்தாலே தெரியும், அந்த உனக்கு 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 அப்படின்னு ரிப்பீட் ஆகுது. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இவ்வளவு ஒரு வேர்டு, சேம் வேர்டு ரிப்பீட்ல திரும்ப திரும்ப பேசுறாரு ஒரு மனுஷனுக்கு முன்னால் அப்பியர் ஆகி. ஓகே, நம்பர் 6, உனக்கும் பின்வர சந்ததிக்கும் கானான் தேசம் முழுதும் தருவேன். 17:8 பாருங்க. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அகெயின் அகெயின் தேவன் சர்வ வல்லவரா தரிசனம் ஆயிட்டு சொல்றாரு, நான் தான் தேவனா இருப்பேன். சொல்ற இடம் கானான். இந்த ஒரு மனுஷனிடத்திலிருந்து the only one God worship பண்ற ஒரு கூட்டம் துவங்குது. அதனால தான் தேவன் அவனை வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு கடைசியில அவன் வயதாயிட்டு எந்த நம்பிக்கையும் சரீரத்துல இல்லாத போயிடுச்சு. இப்ப போய் அப்பியர் ஆகி பேசுறாரு, உனக்குள்ள உன்னிலிருந்து உன்னால. சோ அவனை வச்சு பேசுறாரு. இது எப்படி இது? அப்போ நான் தேவனா இருக்க போறேன் அப்படின்றத இப்பதான் ஓப்பனா பேசுறாரு. இனிமே உன்னுடைய சந்ததி என்னதான் தேவனா வணங்கணும் அப்படின்னு. சோ நம்பர் 7 பாருங்க, மறுபடியும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருப்பேன். தேவன் பேசுற அந்த முதல் பகுதியில ஆபிரகாமுக்கு வாக்குதத்தம் பண்றாரு. அந்த வாக்குதத்தம் 3 வகையில இருக்குது. வாக்குதத்தமா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது, உடன்படிக்கையா இருக்குது. இது 3ம் இந்த முதல் பகுதியில முக்கியமான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பினுடைய பொருள் சுருக்கம், ஆபிரகாம் உன்னிலிருந்து தொடங்குது, என்ன சேவிக்கிற மக்கள், உன் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற சந்ததியிலிருந்து வளருது, என்ன தேவனா ஏற்றுக்கொண்டு வணங்க போற மக்கள். ஆக இங்கிருந்துதான் ஒரு புது பயணமே ஆரம்பிக்கிறது என்பதை தேவன் இங்க வெளிப்படையா பேசுறாரு. ஆக இந்த முதல் பகுதியில தேவன் பேசுற காரியங்கள் இவைகள். இத பிறகு அந்த முதல் பகுதி மறுபடியும் பாருங்க, 9ஆம் வசனம். பின்னும் தேவன்
ஆபிரகாமை நோக்கி. the second part, பகுதி 2. என்ன? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை. பார்ட் 1ல அவர் பேசுற முதல் பகுதியில வாக்குத்தத்தம், 2வது பகுதியில கட்டளை. இப்ப அவருடைய செய்தி இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பா போது வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு ஆபிரகாம் கிட்ட. பகுதி 2 குறிப்பு 1. ஆபிரகாமுக்கு கட்டளைகளும் அடையாளங்களும். எதுல? இந்த குறிப்பு 1ல. பகுதி 2ல குறிப்பு 1 என்ன? நம்பர் 1, ஆபிரகாமுக்கு கட்டளையும் அடையாளமும். என்ன கட்டளை பாருங்க. நீயும், மறுபடியும், உனக்கும் உன் பின்வரும் தலைமுறைக்கும் என் உடன்படிக்கையை கை கொள்ளணும். 17:9 கவனிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். இப்போ உடன்படிக்கை பத்தி பேசுறாரு, ஏன்னா அதை செய்ய போறாரு. ஓகே. நம்பர் 2, உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் நடுவே கை கொள்ள வேண்டிய உடன்படிக்கை இது. 10ஆம் வசனம் 17:10 கவனிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாக்குறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு அடையாளம். பாருங்க, முதல்ல பெயரை அவனுக்கு மாத்தினாரு, அது ஒரு அடையாளம். இப்போ ஒரு செயல்ல ஒரு அடையாளம், பெயர்ல ஒரு அடையாளம். பெயர் மாறிட்டு, அந்த மாறினதுக்கு வாக்குத்தத்தத்துக்கு இன்னொரு அடையாளம், ஒரு செயல். என்ன? அதுக்கு பேரு விருத்த சேதனம். விருத்த சேதனம்ன்றத இந்த இடத்துல தான் முதல் முறையா தேவன் சொல்றாரு. வேதத்திலையும் இங்க தான் படிக்கிறோம். இது ஒரு அடையாளமா இருக்குது உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. 11, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடுவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். சோ நம்பர் 3, அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். அப்ப விருத்த சேதனம்ன்றது என்னன்னா அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். எப்படி பாரு, உனக்கும் எனக்கும், உன்னிலிருந்து இது தொடங்குது. நான் தேவனா இருப்பேன், நான் உன்னை பெரிய சந்ததி ஆக்க போறேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பிறகு வருகிற எல்லாருக்கும் நான் தேவனா இருப்பேன். ஒரு உடன்படிக்கை பண்ணலாமா? நானும் பண்றேன். உன் பேரை நான் மாத்திட்டேன். இப்ப நீ என்ன பண்ற? உன் மாம்சத்தை நுனித்தோல நீ கட் பண்ணி என்னோட கூட உடன்படிக்கை பண்ற. நம்ம 2 பேருமே ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம். உனக்கு நான் பேரை மாத்துறேன், அது நான் உனக்கு செஞ்சது. நீ எனக்கு உன்னுடைய நுனித்தோலை கட் பண்ணி என்னோட கூட உடன்படிக்கை பண்ணும். இது ஒரு அடையாளம் அப்படின்றாரு. ஓகே ஓகே. விருத்த சேதனம், என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கை இருக்க கருவது. 17-12 வசனத்துக்கு கவனிங்க. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உன் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையா இருக்க கடவுது. இப்போ மாம்சத்துல செய்யற ஒரு அடையாளம், அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு ஆகார் மூலியமா. அதுக்கு முன்னாடி நான் வாக்கு பண்ணேன், நீங்க கீழ்ப்படியில.
ஆனா இந்த கீழ்ப்படியாதல வந்த பிரச்சனையினால ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறீங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க செய்யறதுக்கு பதில் என்னைக்கு இன்னிலிருந்து ஒரு அடையாளம் வச்சுக்கலாம், ஒரு உடன்படிக்கை செய்யலாம். 2 பேருக்கும் பொதுவா ஒரு உடன்படிக்கை. நான் உன் பேரை மாத்துறேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் தேவனா இருப்பேன், உன் சந்ததிக்கும் இருப்பேன், உன் குடும்பத்திலிருந்து எல்லா சந்ததிக்கும் இருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க மாம்சத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். தலைமுறை தோறும் இருக்கிற அடையாளம், நித்திய அடையாளம், மாம்சத்துல அடையாளம் எல்லாரும் செய்யணும். நீ செய்யணும், உன் குடும்பம், உன்னுடைய பிள்ளைங்க, வம்சம், தலைமுறை, உன் வீட்டுல பணத்துக்கு கொல்லப்பட்டவன், உன் வீட்டுல பிறக்கிறவன், எல்லா ஆண் பிள்ளையும் பிறந்த 8வது நாளிலேயே பண்ணணும் அப்படின்றாரு. இந்த டாபிக் விருத்த சேதனத்தை குறித்து பேசுற டாபிக். ஏன் இதை இங்க பேசுறோம்னா, புதிய ஏற்பாட்டுல இந்த டாபிக்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமும் வரும். அதனால இது புதிய ஏற்பாட்டோட சம்பந்தப்பட்டு இருக்குது, இது அரபியர்களோட சம்பந்தப்பட்டிருக்குது, இஸ்லாமியரோட சம்பந்தப்பட்டிருக்குது, யூதர்களோட சம்பந்தப்பட்டிருக்குது, விசுவாசிகளோட சம்பந்தப்படல. ஆனா ஒரு விசுவாசியின் தகப்பன் குடும்பத்துல இருந்து தொடங்குது. பழைய ஏற்பாட்டின் முக்கிய கட்டளைகள்ல இது ஒன்னா அனுஷ்டிக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் காலத்திலேயே விருத்த சேதனம் துவங்குகிறது. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யாக்கோபனுடைய 12 பிள்ளைங்க, அவங்க சந்ததி சந்ததியா வருது. அப்போ ஆரம்பத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆபிராம் மூலமா தேவன் ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. அது மாம்சத்திலான உடன்படிக்கை. நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், நீ என்னோட உடன்படிக்கை பண்ணு, அதுதான் அடையாளம் அப்படின்றாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த வசனத்துல எனக்கும் உனக்கும், உனக்கும் எனக்கும், உன் சந்ததிக்கும், உனக்குள்ள இருக்கிற உன்னிலிருந்து வேர்டு திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் தான். ஓகே, நம்பர் 4, விருத்த சேதனம் மாம்சத்துல நித்திய உடன்படிக்கையா இருக்க கடவுது. 17, 13. நம்பர் 5, நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணாத ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறும் ஆத்துமா, அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். 17:14, 17-14. நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா, அந்த பையன்னு சொல்லல, அந்த மனுஷன்னு சொல்லல, தட் சோல். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் சந்ததியில வர ஒவ்வொரு சோல் ஆத்மாவோட சரீரத்துல பண்ற உடன்படிக்கை. It's a soul commitment, but flesh தான் அதுல முக்கியம். மாம்சத்துல உடன்படிக்கை பண்றது. ஓகே, நுனித்துள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்றார். பண்ணணும்னு சொன்னாரு, பண்ணலனா என்ன? பண்ணலனா அவன் என் ஜனத்துல இருக்க மாட்டான், அறுப்புண்டு போவான் அப்படின்றாரு. சோ இது பயங்கர ஸ்ட்ராங் கவனன்ட். இது பெயின்ஃபுல் தான், ஆனா இதை பண்ணி ஆகணும். சோ ஒவ்வொரு ஆணும் இந்த வலி தெரிஞ்சா அவன் தவறான காரியத்துக்கு இறங்க மாட்டான். இந்த பெயின் தெரிஞ்சா, ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த வலி தெரிந்தா அவன் தேவனோடு செஞ்ச உடன்படிக்கை நினைப்பான். இது தேவன் பேசுறப்ப சொன்னது. ஆனா அவர் கொடுக்கிறாரு 8ஆம் நாளிலே பிறந்த ஆண் பிள்ளையா இருந்தா 8ஆம் நாள்ல இதை செய்யணும்னு. அப்ப குழந்தைக்கு அந்த வலி தெரியுதோ இல்லையோ, ஆனா வளர்ந்த பிறகு அதன் காரணம் தெரியும்.
இது தேவன் செஞ்ச உடன்படிக்கைன்னு. அப்போ ஒரு ஆண் பிள்ளையை 8ஆம் நாளில சிசுவா இருக்கிறப்பவே அது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்றதுக்கு அடையாளம் ஆபிரகாம் காலத்துல துவக்கப்பட்ட விருத்த சேதனம். ஓகே, பகுதி 2ல குறிப்பு 2, ஆபிரகாமுக்கு விருத்த சேதனமும் அடையாளமும். இந்த குறிப்புல பாருங்க, உனக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படும். சகல ஆண் பிள்ளையும். நம்பர் 2, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். இந்த அடையாளம் பாருங்க, இந்த டாபிக் விருத்த சேதனமும் அடையாளமும், அதை சம்பந்தமா படிக்கிறோம். 17:11. நம்பர் 3, உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். 17:12. நம்பர் 4, பிறந்த ஆண் பிள்ளைக்கு 8ஆம் நாளில் பண்ணப்பட வேண்டும். 17:12. நம்பர் 5, உன் வீட்டில் பிறந்த பிள்ளைக்கும் இதை செய்யணும். 17:12 and 13. நம்பர் 6, உன் வித்தில்லாத அந்நியனுக்கும் இதை செய்ய வேண்டும். 17, 12, 13. நம்பர் 7, பணத்திற்கு கொல்லப்பட்ட பிள்ளைக்கும் இதை செய்ய வேண்டும். 17, 12, 13. ஆக ஒருத்தருமே இதுல தப்ப முடியல. இப்போ இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை, விருத்த சேதனத்தின் கட்டளைய தேவன் சொல்லிட்டாரு. சேர்த்து இன்னொரு ப்ராமிஸ கொடுக்கிறாரு, சாராளுக்கு பெயர் மாற்றம். படிப்போம். உன் மனைவியை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. 15 படிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். குறிப்பு 3, சாராளுக்கு தேவன் பெயர் மாற்றின அடையாளம். இனி உன் மனைவியை சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராய் என்றால் என் ராணி என்று பொருள். சாராள் என்று அழைப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். சாராள் என்றால் உலகத்தின் ராணி. என் ராணி என்றதற்கும் உலகத்தின் ராணி என்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவள் பல ஜாதிகளுக்கு தாய். அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாவார்கள் அப்படின்றது சாராளுக்கு கொடுக்கிற வாக்குதத்தம். தேவன் ஆபிரகாமுக்கு மட்டும் பெயரை மாத்தல, சாராளுக்கும் பெயர் மாத்துறாரு. அப்போ இந்த இடத்துல டோட்டல் சேஞ்ச் நடக்குது இந்த ஒரு தம்பதிகள் வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, வாக்குதத்தம் பண்றப்ப அடையாளங்களோட பண்ற சொல்றாரு, மாம்சத்துல பண்ண சொல்றாரு. அந்த ஆத்துமா இதை செய்யலன்னா என்னோடும் என்னுடைய ஜனத்தோடும் இராது என்பதை ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஓகே, குறிப்பு 3ல சாராளுக்கு பெயர் மாற்றத்தினால வந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆகார் இல்ல, சாராளால, அவளாலே. 17, 16. நான் அவளை ஜாதிகளுக்கு தாயாக ஆசீர்வதிப்பேன். சோ தாயாக உயர்த்துறாரு. 17, 16. பிறகு நான் அவளால் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். 17, 16. சோ சாராளுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே வாக்குதத்தங்களை தேவன் கொடுக்கிறாரு. இப்போ பகுதி 3 இந்த புத்தகத்தை, இந்த பகுதி 3 பாருங்க. 17, 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ,
90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். பகுதி 3. தேவன் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்கு. அந்த வாக்கு தத்தத்துல ஆபிரகாம் கேள்வி கேட்கறத பாருங்க. 17:17 அவர் நகைக்கிறாரு. என்ன நகைக்கிறாரு? ஆபிரகாம் போய் தகப்பனா, அவருடைய சந்ததியில ராஜாக்கள் வருவாங்களாம். சாராள் போய் தாயா, அவள் ஜாதிகளுக்கு தாயாவாளா, அவள் பிறக்கிற சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்களாம். எப்படி இது? கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு 90 வயசு பாட்டியை நிப்பாட்டுங்க. 90 வயசு பாட்டிய, இந்த பக்கம் ஒரு 99 வயசு தாத்தாவை நிப்பாட்டி பாருங்க. நிப்பாட்டிட்டு கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் மேட்ச் ஆகுமான்னு. உனக்குள்ள உன் சந்ததி, உன் கர்ப்ப பிறப்பு, உன்னுடைய பிள்ளைங்க, உன்னுடைய சந்ததியில வரவங்க ராஜாக்களா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நான் இந்த வாரம் எல்லாம் யாராவது 90 வயசு பாட்டி பாப்பனான்னு யோசிச்சுட்டே கார்ல டிரைவ் பண்ணிட்டே தேடிட்டே இருந்தேன். அப்ப ரோட்ல வயசான ஒரு அம்மா, ஆனா வயசு கேட்கல, வயசான ஒரு அம்மாவை பார்த்தேன். பார்த்துட்டு ஒருவேளை இந்த அம்மா சாராளா இருந்தா இந்த அம்மாக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு யோசித்தேன். இந்த வாரம் எல்லாம் யாராவது 90 வயசுல ஒரு தாத்தா இருப்பாரா அப்படின்னு தேடுன்னு. அப்புறம் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்து, ஆபிரகாம் இப்படி தானே இருந்திருப்பாரு, இப்படி இருந்திருந்தா எப்படி இவருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா உங்க வயிற்றுல பிறக்க போற பிள்ளை, உன்னுடைய சந்ததி, உன் குமாரன், நீ விருத்த சேதனம் பண்ணு, உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணு அப்படின்னா தாத்தா சிரிப்பாரா இல்லையா? தாத்தா சிரிப்பாரு. தோ இங்க கூட அந்த தாத்தா சிரிச்சுக்கிறாரு. ஆபிரகாம் நகைக்கிறாரு. இந்த நகைப்புக்கு பிறகு மனசுலயே கேள்வி கேட்கிறாரு. என்ன மனசுல கேள்வியை கவனிங்க. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளா என்று தன் இருதயத்தில் சொன்னார். சரி, எவ்வளோ பெரிய ஒரு தேவன் தரிசனமாய் பேசினாலும் தன்னுடைய வாழ்க்கையில அதை கம்பேர் பண்றப்ப என்ன யோசிக்கும்? எப்படி 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? 90 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? இதேதான் மரியாளுக்கு வந்துச்சு. தூதன் தரிசனமாய் சொன்னதும் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. நியாயமா இருக்குது கேள்விகள். கடைசியில் என்ன பண்றாரு ஆபிரகாம்? சிரிச்சாரு, கேள்வி கேட்டாரு, வினவினாரு. 3வது விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம்? எனக்கு பிறகுதோ இல்லையா சாமி, பையன் ஒருத்தங்கிறான் இஸ்மவேல், அவனாவது நல்லா இருக்கட்டும், பெட்டர் நீங்க அவனை ஆசீர்வதிங்க, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றாரு. தம் மேல முழு நம்பிக்கையே இல்லை. இதுதான் தேவன் எதிர்பார்த்தது. நம்ம சரீரம் செத்து போச்சு, இனி ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற வழிபாடு நின்னு போச்சு, பிள்ளை பேரு நமக்கு வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. அந்த 0 வர வரைக்கும் அமைதியா இருந்தாரு. இப்ப பேசுறாரு, நீ பிள்ளை பெறுவ, விருத்த சேதனம் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும். அதனாலதான் அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா மனசுலயே கேள்வி கேட்டுட்டு விண்ணப்பம் பண்றாரு. இஸ்மவேல் உமக்கு முன்னால பிழைக்கட்டும்பா, ஏதோ வயசான காலத்துல குடிச்சீங்க, அவன் பிழைக்கட்டும் அப்படின்னாரு. சோ இப்ப தேவன் சிரிப்பையும் கவனிக்கிறாரு, கேள்வியும் கவனிக்கிறாரு, விண்ணப்பத்தையும் கவனிக்கிறாரு. இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆபிரகாமுடைய ரியாக்ஷனுக்கு பிறகு
தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. 19 தேவன் பேசுற மூணாவது பிரேஸ் இது. தேவனுடைய பதில பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். சோ இஸ்மவேலுக்குரிய ஜெபத்தை கேட்கப்பட்டுச்சு. கவனிங்க, தேவனுடைய பதில் ஆபிரகாமுக்கு. நம்பர் 1, உன் மனைவி நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நிச்சயமாய். 17-19. நம்பர் 2, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. 17-19 பெயரை கூட சொல்றாரு. நம்பர் 3, அவனுடனும் நான் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். 17-19. நம்பர் 4, இஸ்மவேலையும் பெருக பண்ணுவேன். 17-20. இஸ்மவேலோட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லல, ஆனா இஸ்மவேலையும் பெருக பண்ணுவேன். ஆனா உன்னோட பண்ற உடன்படிக்கை உன் பையன் ஈசாக்கோடும் இருக்கும். நம்பர் 5, ஒரு வருடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். 17-21. சோ வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. சோ 1 இயருக்கு முன்னால பேசுறாரு. ஆபிரகாமுக்கு 99 வயசுன்னு 17:1 சொல்லுது. ஆக தேவனுடைய பதில், இந்த தேவனுடைய பதில் முடிஞ்சதும் அவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் என்ன செய்யறாரு அப்படின்னு தான் பகுதி 4. என்ன பகுதி 4? ஆபிரகாமும் அவன் குடும்பத்தாரும் செய்த விருத்த சேதனம். இப்ப என்ன ஆச்சு பாருங்க. தேவன் பேசிட்ட பிறகு 22, தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். சோ தேவன் பேசிட்டு போயிட்டாரு. இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு? இந்த அதிகாரத்தின் 4ஆம் பகுதி. ஓகே, படிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினார். அன்னைக்கு விருத்த சேதனம் பண்றாரு. 24, ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். 99 அவருக்கு வயது. 25, அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். இஸ்மவேலுக்கு வயது 13. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். சோ அவங்க வீட்டார்ல அப்பாவும் பையனும் ஒரே நாள்ல பண்ணப்பட்டாங்க. அப்புறம் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லோரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இப்ப வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் பண்ணிட்டாங்க. See the step by step. இப்போ பகுதி 4 ஆபிரகாமுடைய வீட்டுல நடந்தது. நம்பர் 1, ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு விருத்த சேதனம் பண்ணினான். 17:23. நம்பர் 2, ஆபிரகாம் தனக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமும் பண்ணிக்கிட்டாரு. 17:24. நம்பர் 3, ஆபிரகாம் தன் குமாரனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார், இஸ்மவேலுக்கு. 17:25-26. நம்பர் 4, ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்த அந்நியருக்கும் விருத்த சேதனம் பண்ணினான். 17:27. வரிசையா நடக்குது. எல்லாமே எல்லாம் வரிசையா நடக்குது. வீட்டாருக்கு, அவருக்கு, அவங்க பிள்ளைக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் அந்நியருக்கு, அப்புறம் எல்லாருக்குமே. ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெயின்ஃபுல்லான நிகழ்ச்சி, வலி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. சில காரியத்தை வேதம் வெளிப்படையா சொல்லுது, ஆனா இது ஒரு உடன்படிக்கையா சொல்லுது. இது ஒரு உடன்படிக்கை, ஆணோடு தேவன் செஞ்ச உடன்படிக்கை. இது கட்டளை, இதை செய்யணும், செய்யாத இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ கவனிப்போம். இந்த லாஸ்ட் நிகழ்ச்சி
விருத்த சேதனம் அவர்கள் குடும்பத்துல நடந்த நிகழ்ச்சி. இப்ப இங்கிருந்து விருத்த சேதனத்தை குறித்த சில குறிப்புகளை கவனிப்போம். சோ ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் சொன்ன கட்டளையான விருத்த சேதனத்தை பற்றிய குறிப்பு. விருத்த சேதனம் என்பது ஆணின் நுனித்தோலை அகற்றுவது, ரிமூவல் ஆஃப் foreskin ஆஃப் மேல். அதற்கு பொருள் சுற்றிலும் வெட்டு, டு கட் அரவுண்ட். ஓகே, இதுதான் அந்த பெயரினுடைய பொருள், செயல். ஆனா இதை சொன்னது மகாதேவன், சர்வ வல்லமை உள்ளவர். இது ஒரு உடன்படிக்கை, மாம்சத்துல அந்த உடன்படிக்கையின் அடையாளம். கவனிங்க, நோவாவோட உடன்படிக்கை பண்ணப்ப வானவில்ல அடையாளம் வச்சாரு. இது உடன்படிக்கை, வானவில் அடையாளம். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றப்ப விருத்த சேதனம் ஒரு அடையாளம், இது சரீரத்துல அடையாளம். அப்போ இந்த உடன்படிக்கையை யாரும் மறக்கவே முடியாது, எப்பவுமே இருக்கும். அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. தேவனை நினைவு கூறும்படியான உடன்படிக்கை, மாற்றவும் முடியாது, இதை மறுக்கவும் முடியாது. ஓகே, இப்போ நம்பர் 1, விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் முக்கிய கட்டளையாகும். இஸ்ரவேலுக்கு முக்கிய கட்டளையாகும். நம்பர் 2, விருத்த சேதனம் மோசேயின் பிரமாணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற கட்டளையாகும். ஆபிரகாம்ல தொடங்குது, மோசே வரப்ப மோசே பிரமாணத்திலையும் இது சேர்க்கப்படுது. தேவன் மோசே கிட்டையும் இதை சொல்றாரு. நம்பர் 3, விருத்த சேதனம் பாலியல் தொடர்பான ஒரு உடன்படிக்கையாகும். யோசிக்கலாம், எதுக்கு தேவன் இத போய் சொல்றாரு, என்ன காரணம், ஏன் இதை செய்ய சொல்றாரு அப்படின்னு கவனிங்க. ஒரு மனுஷன் மனம் போல வாழலாம். அவன் வாழ்ந்து அவன் ஒரு சந்ததியை உருவாக்குற, பிள்ளைய உருவாக்கக்கூடிய தகுதியை தேவன் அவனுக்கு கொடுக்கிறாரு, அந்த உரிமையை கொடுக்கிறாரு, அந்த சுவிகாரத்தை கொடுக்கிறாரு. புத்திர சுவிகாரம்ன்றோம், சுவிகாரத்தை கொடுக்கிறாரு. புத்திர பாக்கியம்ன்றோம். தேவன் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உரிமையை கொடுக்கிறாரு, பிள்ளைய பெற்றெடுக்கிற உரிமையை. அந்த உரிமை தேவனால கொடுக்கப்படும் போது மனுஷன் அதை தவறா பயன்படுத்தக்கூடாது. மனுஷன் அத தேவ சித்தத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. மனுஷன் அத பாவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. மனுஷன் அத வேத வசனத்துக்கு விரோதமா வாழ்ந்து பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மனுஷன் தேவ பயத்தோட, தேவ ஞாபகத்தோட பிள்ளை பெற்ற பயன்படுத்தணும். அதுக்குதான் இந்த அடையாளம், உடன்படிக்கை. அப்போ இது ஒரு பாலியல் தொடர்புல முக்கிய கவனம் வைக்கணும். தவறா பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி பெற்றெடுத்தா என்ன பிரதர்? பெற்றெடுத்தா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து பெற்றெடுக்கும் போது பிறக்கிற பிள்ளை தேவனுடைய அங்கீகாரம் இல்லாத பிறந்துச்சுன்னா, ஆசீர்வாதம் இல்லாத பிறந்துச்சுன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. சரி, அதுக்கு பிறகு தேவனுடைய அனுமதியும் தேவனிடத்தில் இருந்து வர கிருபையும் இல்லாம பிறந்தா, அந்த பிள்ளை பிறந்து ஒருவேளை மனம் போற போக்குல அது வாழ்ந்து, தேவனைய ரிஜெக்ட் பண்ணி வாழ்ந்து, ஆண்டவரை ஏத்துக்காத வாழ்ந்து, அப்படியே வாழ்ந்து அந்த பிள்ளை மரிக்குதுன்னு வைங்க, அந்த பிள்ளை நரகத்துக்கு போகுது. நரகம் நித்திய நரகம். அப்போ பூமியில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சு பெற்றெடுக்கிற ஒரு பிள்ளை
அந்த பிள்ளை தேவனை அறியாத போனா, தேவ அங்கீகாரம் இல்லைன்னா, தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா, தேவன் இல்லாம அது வாழ்ந்தா நித்திய ஆக்கினில நரகத்துல போய் நிரந்தரமா அனுபவிக்குது பாடுகளை அந்த ஆத்துமா. பிள்ளைய கொடுக்கிறது தேவன், ஆனா அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிற முடிவு பண்றது ஆணும் பெண்ணும். அந்த முடிவு பண்றது, அந்த உரிமையை தேவன் கொடுக்கிறாரு. பூமியில ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உரிமையை கொடுக்கிறாரு. அது மிஸ்யூஸ் ஆனா, தவறா பயன்படுத்தும் போது தேவன் அதை ஏத்துக்கல, அது பாவம்ன்றாரு. அதனாலதான் ஆபிரகாமே, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்த அந்த வாக்குகளை நீ அறிஞ்ச, ஆனாலும் ஆகார் இடத்துல மிஸ்யூஸ் பண்ண. இதனால நான் ஆகார நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல, அவளை நான் திரும்பி போய் உன் வீட்டிலே வந்து இருன்னு. ஏன் இருன்னு சொன்ன தெரியுமா? அவளுக்குள்ள இருக்கிற அந்த கர்ப்பத்தின் வித்து இருக்குது, அது உன்னுடைய வித்து. அந்த வித்து நான் வாக்கு பண்ணி உனக்குள்ள வச்ச வித்து. நான் உனக்கு வாக்கு பண்றப்ப அந்த வித்து உனக்குள்ள இருந்துச்சுல்ல, அந்த வித்து ஆகாருக்குள்ள வந்துட்டதுனால நான் அந்த வித்து வாக்கு பண்ணின வித்து, அதை கனம் பண்ணணும். வாக்கு மாறல, அதை மதிக்கணும். நான் வாக்கு மாறாதவர். அந்த வித்த நான் உனக்கு சொன்னனே, உனக்கும் உன் பின் வரும் சந்ததிக்கும், உனக்கும் உன் சந்ததிக்கும்னு சொல்லி 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 உடன்படிக்கை பண்ண. அப்ப நீ தூங்குன, அப்போ நீ பலியிட்ட, ஆடுகள்லாம் இருந்துச்சு, ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை அழைச்சிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னப்ப கூட நீ பார்த்தையே, அப்படி ஏத்துக்குனியே, அப்பவே உடன்படிக்கை பண்ணமே. அவ்வளோ பெரிய உடன்படிக்கை பண்ணின பிறகு நீ ஆகார் இடத்துல போய் இத மறந்துட்டு போய் சேர்ந்தைய, மிஸ்யூஸ் பண்ணிய. அதனால அந்த வாக்கு நான் காப்பாத்துறதுனால அந்த கர்ப்பத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியதுனால அந்த கர்ப்பத்தை சுமக்கிற அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ உனக்குள்ள இருக்கிற சந்ததி அவளுக்குள்ள இருக்குது இல்ல. இப்போ நான் வாக்கு பண்ணாத ஒரு இடத்துல உன்னுடைய வித்தனை வச்சதுனால அது உனக்கு எவ்வளவு கஷ்டம், உன் குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம், எனக்கு எவ்வளவு கஷ்டம், இந்த உலகத்துக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு தவறுனால தானே இது அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு இவ்வளவு பெரிய பகை விரோதம். இன்னைக்கு உலகம் ரெண்டா கிடக்குது. யூதர் ஒரு பக்கம், அரபியர்கள் ஒரு பக்கம், யூதர்கள் ஒரு பக்கம், இஸ்லாமியர் ஒரு பக்கம், ரெண்டா கிடக்குது. அந்த ஒன் மேன் செஞ்ச தப்பு. என் வாக்க நான் காப்பாத்தணுன்றதுனால அந்த பெண்ணை காப்பாத்தினேன், அந்த கர்ப்பத்தை காப்பாத்தினேன், அந்த கர்ப்பத்திலிருந்து பிறந்த இஸ்மவேலை காப்பாத்தினேன், அந்த இஸ்மவேலையும் ஆசீர்வதிச்சு அவன் சந்ததியும் காப்பாத்துறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உனக்குள் உனக்குள்ள நான் சொல்லி வச்சேனே, அந்த வாக்கு நான் மாறல. அதனால நீ மீறிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும், சாராலும் ஆபிரகாமும் மீறிட்டீங்க. அதனால இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே கவனிக்கணும். இந்த விருத்த சேதனம் என்ன ஞாபகப்படுத்துறது? இது மாம்சத்துல இருக்க வேண்டியது, இது உடன்படிக்கை, இது அடையாளம். ஏதோ சும்மா இதை மேனுவலா படிச்சுமா மேனுவலா தெரியும், ஆர்டினரியா படிச்சா ஆர்டினரியா தெரியும். எதுக்கு தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி பேசி இந்த காரியத்தை செய்யன்னு ஏன் சொல்றாரு? இதுல ரொம்ப முக்கியமா இருக்குது. யூஸ் பண்ற வேர்டு கவனிங்க. இதை செய்யலன்னா அந்த ஆத்துமா, the soul, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறப்ப, அந்த பிள்ளை பூமியில வாழ்றப்ப, அந்த பிள்ளை தேவனை ஏத்துக்குனா பரவாயில்ல, தேவனை ஏத்துக்கலன்னா நித்திய ஆக்கினைக்கு நரகத்துக்கு போகுது. அப்போ அதுக்கு காரணமாவும் அந்த ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. தேவன் வாக்குத்தத்தத்தினாலதான் பிள்ளையை கொடுத்தாரு. சர்வ வல்லவர், தாயை போல மார்பை உடையவன், அன்புள்ளவர், உன்னை நேசிச்சு பிள்ளைய கொடுக்கிற உரிமை, பாக்கியம், புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாரு.
உனக்குள்ள வைக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உனக்கு காட்சி அளிக்கிறாரு, உன்னை மேன்மையா ஆக்கணும்னு நினைக்கிறாரு, உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுதான் அந்த சந்தோஷத்தையே உன் சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை தப்பா அனுபவிக்காத, தப்பா அனுபவிக்காத இந்த சந்தோஷத்தை. அதனால இனிமே இந்த மாதிரி காரியங்கள் தொடங்குறதுக்கு அப்போ இதை ஞாபகப்படுத்து, ஞாபகம் நீ விருத்த சேதனம். ஒரு தேவன், ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குதத்தம், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அடையாளம். அதான் இதனுடைய மீனிங். முழு பொருள் உள்ள போக 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 அதனுடைய பொருளை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நம்பர் 4, விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் வம்சத்திற்கு அடையாளம். ஆபிரகாம்ல இருந்து துவங்குது. தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து அதன் அடையாளமாக விருத்த சேதனத்தை அறிவித்தார். 17:9-14. நம்பர் 6, ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததிக்கும் இது உடன்படிக்கையின் அடையாளமாக்கப்பட்டது. அப்போ 17, 12, 13 இது அவன் சந்ததிக்கு அடையாளமாக்கப்பட்டது. யோசிப்பாருங்க, அவன் அவன் சந்ததி. அப்போ அவன் முக்கியம், அவனுக்கு அவன் சந்ததி முக்கியம். எவ்வளோ ஆண்கள் பிள்ளைய கொடுத்துட்டு போயிடுறாங்க, எவ்வளோ பெண்கள் பிள்ளைய பெற்றெடுத்து ஹாஸ்பிட்டல வச்சுட்டு ஓடிடுறா, இல்ல குப்பையில போட்டுடுறா. எவ்வளோ பெற்றோர்கள் பிள்ளைய பெற்று விற்கிறாங்க. ஒரு சந்ததி, அந்த மேன்மை, அந்த முக்கியத்துவம், மகிமை தெரிஞ்சா இப்படி செய்ய மாட்டோம். எவ்வளவு வாலிப பெண்கள் அமெரிக்காவில் அபார்ஷன் பண்றாங்க. எவ்வளவு காரியங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில மையமா பெற்றோர் பல தவறுகள் செய்யறோம். பல நேரத்துல எத்தனை பேர், எத்தனை ஆண்கள் பிள்ளைய கொடுத்துட்டு கர்ப்பவதி ஆக்கிட்டு போயிடுறான், வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு. அப்போ சமுதாயத்துல இத கேர்லெஸ்ஸா டீல் பண்ற ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. எத பிள்ளை பெற்ற அப்படி இருக்க கூடாது. இது ஒரு உடன்படிக்கை. இதுக்குதான் இந்த பெயின்ஃபுல் ஒர்க். நம்ம தேவனுடைய வாழ்க்கையோட விளையாடுறோம், தேவ கட்டளைகளோட விளையாடுறோம். நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு விளையாட்டு அதிகமா இருக்குது, நம்ம வாழ்க்கையோடும் விளையாடுறோம். இது அப்படி சொல்லல. காட் சீரியஸ் மேட்டரை கையில் எடுக்கிறாரு. இந்த முன்னாடி அதிகாரம் நடந்துச்சு, 16ஆம் அதிகாரத்துல நடந்த அந்த பெரிய இன்சிடென்ட் இப்போ 17ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு விருத்த சேதனம் நிகழ்ச்சிக்கு தள்ளப்படுது. அப்போ வாழ்க்கையில ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிள்ளை பேற்றுல விளையாடக்கூடாது, பிள்ளைகள் வாழ்க்கையில விளையாடக்கூடாது. அப்ப திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, பிள்ளை பெற்றெடுத்தல் அது முக்கியமான கனம் உள்ளது. விருத்த சேதனம் இதை மையப்படுத்தியது. ஓகே, நம்பர் 7, அதன்படி ஆபிரகாம் அவன் வீட்டில் பிறந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணான். நம்பர் 8, ஆபிரகாம் மூத்த மகன் இஸ்மவேலுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. 17:25. நம்பர் 9, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது வயது 99. இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அவனுக்கு வயது 13. 17:24. சோ அந்த பையன் டீனேஜா இருக்கிறான். ஓகே, நம்பர் 10, யாக்கோபு அவனுடைய மகள் தீனால மணக்க இருந்தவனுக்கு விருத்த சேதனத்தை செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு அது விபரீதத்துல முடிஞ்சது. அது மற்றவங்களால விளையாட்டா செஞ்சதுனால
அந்த வலி தாங்க முடியல. தவறா செஞ்சதுனால, தவறுகள் மத்தியில செஞ்சதுனால அது அவனுங்களுக்கு வலி அதிகமா இருந்துச்சு, விபரீதமா முடிஞ்சது. ஓகே. நம்பர் 11, மோசேயின் பிரமாணத்திலும் விருத்த சேதனம் பற்றி கட்டளையிடப்பட்டது. லேவியராகமம் 12:2-3. நம்பர் 12, இஸ்ரவேலரில் பிறந்த ஆண் பிள்ளை 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணப்படணும். கட்டளை லேவி 12:3. நம்பர் 13, இஸ்ரவேலர் கானானை சேர்ந்த போது அவர்களுக்கு 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதை செய்தவர் யோசுவா. யோசுவா 5:2. நம்பர் 14, யோசுவாவில் தலைமையில் இஸ்ரவேலர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட பழைய சந்ததியார் வனாந்தரத்தில் இறந்து போனதனால் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. யோசுவா 5:5. நம்பர் 15, புதிய ஏற்பாட்டில் அதுக்கு பிறகு எல்லாருமே, எல்லா இஸ்ரவேலரும் ஆண் பிள்ளைகளுக்கு அதை செஞ்சாங்க. ஆண்களுக்கும் செய்யப்பட்டது, ஆண் பிள்ளைகளுக்கும் செய்யப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வர்றப்ப யோவான் ஸ்நானகனுக்கு அவனுடைய பெற்றோர் விருத்த சேதனம் செஞ்சாங்க. லூக்கா 9:59. இயேசுவுக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். லூக்கா 1:21-22. அவருக்கு விருத்த சேதனம் 8ஆம் நாளில் அப்படின்னு இருக்குது. அதை செஞ்சுதான் லூக்கா சொல்லல, ஆனா செய்யப்பட்டதா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வராரு. அந்த செய்தி கரெக்டா 8ஆம் நாளிலே மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றும்படி ஆலயத்துக்கு போறாங்க. நம்பர் 17, பவுல் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். பிலிப்பியர் 3:5. நம்பர் 18, தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அப்போஸ்தலர் 16:3. ஆக விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் ஏன் பண்ணப்படல? ஏன் பண்ணப்படல? அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணி இருக்கணுமே. அது ஏன் பண்ணப்படல? இயேசு கிறிஸ்துவும் பண்ணாரு, பவுல் பண்ணாரு, அவருடைய சீசன் தீமோத்தேயும் பண்ணாருங்க, தீத்து கூட. அப்படி இருக்கிறப்ப ஏன் அதுக்கு பின்னால விருத்த சேதனம் பண்ணப்படல? இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஆதி சபையில அப்போஸ்தலர்கள் காலத்துல. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. என்ன இஷ்யூ? இயேசு கிறிஸ்து யூத வம்சத்துல வராரு, யூத வழியில வராரு, தாவீதின் வழியில வராரு, சாலமோன் வழியில வராரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்துல வர எல்லாருமே அதை செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்ப புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எல்லாரும் அதை செஞ்சு இருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் முடித்து வைக்கப்பட்டு கிருபையின் பிரமாணம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்படுற பல காரியங்களை இயேசுவினுடைய பிரமாணங்கள்ல இணைச்சு அவர் புதிய பிரமாணத்தை உருவாக்குறாரு. இப்போ நியாயப்பிரமாண காலத்துல, ஆபிரகாம் காலத்துல இருந்து ஆபிரகாம் சந்ததி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் சரீரத்துல இந்த உடன்படிக்கையை அடையாளமா வச்சிருக்கிறாங்க, விருத்த சேதனத்தை. இயேசு வந்த பிறகு சரீரத்துல இருக்கிற அடையாளத்தை விட இருதயத்துல அடையாளம் ரொம்ப முக்கியம். இருதய மாற்றம் முக்கியம், இருதயத்துல மனம் திரும்புதல் முக்கியம் அப்படின்றத பிரசங்கம் பண்றாரு. இதை முன்கூட்டியே மோசே, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமா இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுவதை குறிச்சு பேசுறாங்க. இருதயத்துல தேவனுடைய கட்டளைகளை எழுதப்படுறத பேசுறாங்க. சரீரத்துல இருக்கிற அந்த அடையாளம் இருதயத்துல, ஆவியில
அந்த இருதய மாற்றத்துல நடப்பத அதுதான் முக்கியம் அப்படின்றத புதிய ஏற்பாடு விளக்கி சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணல. புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன் வந்ததுமே அவருடைய செய்தி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. இயேசு வந்த பிறகு அவருடைய செய்தி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு பேசுறாரு. அப்போ மனம் திரும்புவது என்பது புதிய ஏற்பாட்டில் இருந்து முக்கியமான நிகழ்ச்சியாக செயலாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனம் திரும்பாமலேயே பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தை செய்யலாம். இருதயத்தில் எந்த சேஞ்ச் இல்லை, விருத்த சேதனம் செய்யலாம், மனம் போல வாழலாம். அப்போ அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டுல மனம் மாற்றம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் காலத்துல புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் பாரு நீங்க இயேசு கிறிஸ்துவ சொல்றீங்க, ஓகே, இயேசுவை ஏத்துக்கணும், ஆனா விருத்த சேதனமும் பண்ணணும், ஏன்னா மோசே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்ப அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் குழப்பம் அடைகிறாங்க. என்னடா இது, மோசே சொன்னதும் உண்மை, இயேசு சொன்னதும் உண்மை, ரட்சிக்கப்படுறோம், இங்க இயேசுவை ஏத்துக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை படுறோம், ஆனா விருத்த சேதனம் பண்ண சொல்றாங்களே, அப்ப எப்படி அப்படின்னு. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு விருத்த சேதனம் அவசியமா அப்படின்றது ஒரு கேள்வி எழும்புது. யூதர்கள் சொல்றாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள் ஆமா ஆமா பண்ணணும், ஆபிரகாம் மோசே எல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருதயத்துல மாற்றப்பட்ட உறவினத்தார் நம்ம யூதர் இல்லை, ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டோம், அந்த இயேசு நம்மளை ஏத்துக்கிட்டாரு, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி இறங்கி வாசம் பண்றாரு. அப்படி இருக்கிறப்ப சரீரத்துல விருத்த சேதனத்துக்கு இடமே இல்லை, தேவையே இல்லையே. அப்ப ஏன் விருத்த சேதனம்? இருதயத்துல தானே எல்லாம் மாற்றம் நடந்துச்சு, இருதயத்தை தானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம், அவரும் அதை தானே கேட்டாரு, மனம் திரும்பணும். ஆக இப்போ எனக்கு சரீரத்துல இந்த அடையாளம் தேவையா, தேவையில்லையே அப்படின்னு புறவனத்தார் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அப்போஸ்தலர் காலத்துல ஒரு பெரிய குழப்பமும் டாபிக்குமா இருந்துச்சு, குழப்பற டாபிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல பேதுரு கூட இன்வால்வ் ஆகிட்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க மத்தியில பேதுரு ஊழியஞ்செய்றாரு. பவுல் என்ன பண்றாரு, விருத்த சேதனம் தேவையில்லை, மனம் மாற்றம் தான் தேவை அப்படின்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ண தேவையில்லைன்னு புறவினத்து மக்கள் மத்தியில ஊழியஞ்செய்றாரு. இப்போ அவர் எழுதுற நிருபங்கள்ல இந்த விருத்த சேதனத்தை மையப்படுத்தி சில இடங்கள்ல எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தல நடபடிகள் அதுல விருத்த சேதனத்தை குறித்து பேசப்படுது. ரோமருக்கு எழுதின நிருபம் அதுல விருத்த சேதனத்தை குறித்து விரிவா பேசப்படுது. 1 கொரிந்தியர் அதுல விருத்த சேதனத்தை குறித்து பவுல் விரிவா எழுதுறாரு. பிலிப்பியர்ல எழுதுறாரு, கொலேசையர்ல எழுதுறாரு. ஆக முக்கியமா கலாத்தியர், பிலிப்பியர், கொலேசையர் இவைகளிலும் எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டுல நிருபங்களை படிக்கிற நம்ம இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஹிஸ்டரிய புரிஞ்சிக்காம புதிய ஏற்பாடை படிக்கிறதுனால ரோமருக்கு எழுதின நிருபம் விளங்கல, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் விளங்கல. பவுல் சொல்லி பேசுறப்ப விருத்த சேதனத்தை குறிச்சு விளக்கமா பேசுறப்ப கலாத்திய நிருபம் விளங்கல. ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணல, அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவையில்லை அப்படின்னு பவுல் விளக்கமா எழுதுறப்ப நிருபங்கள்ல பல இடங்கள்ல மேற்கோள் காட்டி எழுதுறாரு. இப்ப பவுல் மேற்கோள் காட்டின வசனங்கள்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எதை முக்கியமா ஏத்துக்கிறாங்க,
கவனிக்க வேண்டியது இருக்குது. எது அவசியம் அப்படின்றத நிருபங்கள்ல இந்த அடிப்படை கண்ணோட்டத்துல வாசிக்கும் போது ரோமர் நிருபம் விளங்கும். ரோமர் நிருபம் ஒரு பெரிய கல்லுல நார் உரிக்கிற மாதிரி, அதை விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட நிருபங்களை வாசிக்கிறப்ப பிரமாணம், விருத்த சேதனம், யூதன், இவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி தேவையா தேவையில்லையா அப்படின்னு விளக்கி எழுதுறாரு. ஒவ்வொரு நிருபங்களையும் நடுவில் இதை கோட் பண்றாரு. இப்ப கவனிப்போம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு விருத்த சேதனம் என்பது இருதயத்துல நடப்பது. இருதயத்துல நடப்பது. ஆக சரீரத்துல நடக்கிறது இல்ல, இருதயத்துல நடப்பது. இத புது உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. விருத்த சேதனத்தை குறித்து பவுல் எழுதுறாரு. அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர் போன்ற நிருபங்கள்ல விருத்த சேதனத்தை குறித்து பவுல் எழுதுறாரு. இப்ப எழுதுறப்ப ஆரம்பத்துல மோசே இந்த இருதயத்திலான விருத்த சேதனத்தை பத்தி பேசுறாரு. ஆரம்பத்துல எப்படி? உபாகம் 10 வாங்க 10:16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். மோசேக்கு தெரியுது, என்னடா இவனுங்க விருத்த சேதனம் பண்றானுங்க, ஆனா வாழ்க்கையில முரட்டா இருக்கிறானுங்க, மாறல, தப்பு பண்றாங்க, கீழ்ப்படியில அப்படின்னு தெரியுது. அப்ப மோசேவே சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணி கூட இவனுங்க மாறலையே. அப்போ அவர் பேசுறாரு பாரு, சரீரத்துல விருத்த சேதனம் பண்றது முக்கியம் இல்ல, இருதயத்துல மாறணும், இருதயம் மாறணும். அப்ப இருதயத்துல விருத்த சேதனம் போல உங்க வாழ்க்கை மாறணும். மோசேவே பேசி இருக்கிறாரு. 30:6 உபாகம் 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. உன் இருதயத்தை, உன்னுடைய சந்ததியாரின் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும். அப்ப இருதயம் தான் முக்கியம். இப்போ நீங்க படிக்க வேண்டியது அதே போல புது சிருஷ்டிய காரணம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த எசேக்கியேல்ல நான் அவர்களுக்குள் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைத்து என் கட்டளைய அவங்களுக்குள்ள எழுதுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களுக்கு நான் செய்யற உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்றாரு. இங்க அப்படியே நிப்பாட்டுங்க, கல்லான இருதயம், சதையான இருதயம். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல வர இந்த வசனங்களை பார்த்துட்டு கடைசியா அங்க வரலாம். நம்பர் 1, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:12 மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். வாசிங்க. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஓகே, அப்போ விருத்த சேதனத்தை மேன்மை பாராட்டல, நானு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஆனா அவங்க விருத்த சேதனம் செய்யணும்னு அதையே பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கலாத்திய நிருபத்துல சொல்றாரு. இப்ப கலாத்தியர் 5:6 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அது ஒன்றுத்துக்கும் உதவல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ எது உதவும்? விருத்த சேதனம் உதவல, அன்புனால கிரியை செய்யற விசுவாசம். மனசுல மாற்றம் புதிய ஏற்பாட்டுல. ஓகே, நம்பர் 3,
ரோமர் 3:30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. 9. இப்ப புரியும் உங்களுக்கு, ரோமர் இப்ப புரியும். 9. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லப்படுது. எப்ப விசுவாசித்தான்? விருத்த சேதனம்ன்ற கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசித்தான். அததான் சொல்றாரு. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும். இப்ப புரிந்து பாருங்க நிருபம். இப்ப அது அங்க ஆபிரகாமை பார்த்துட்டு விருத்த சேதனை பார்த்துட்டு ரோமருக்கு வரப்ப அந்த ஹோல் சாப்டர் விளங்குது. இப்ப மறுபடியும் அதே வாசித்துட்டு வாங்க, முடிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய் போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ரோமர் நிருபம் இப்ப வாசிக்கிறப்ப வழங்குது. ஓகே, நம்பர் 4 பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஓகே, நம்பர் 5 கொலோசியர் 3:10. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஓகே, நம்பர் 6 கொலோசியர் 2:11-12. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஓகே, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால எதுக்கு விருத்த சேதனம்?
கலாத்தியர் 5:2-3. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ அன்பினால கிரியை செய்யற விசுவாசம் இருக்கிறதுனால அதுதான் ஹெல்ப் பண்ணும். விருத்த சேதனம் உதவாது. நம்பர் 8 ரோமர் 2:26. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? 28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். சோ வெளிப்புற விருத்த சேதனம் மாற்றம் இல்ல, உள்ளத்துலதான் மாற்றம் அப்படின்றாரு. சோ நம்பர் 9 1 கொரிந்தியர் 7:18. ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடாதிருப்பானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அப்போ விருத்த சேதனம் அப்படின்ற மீனிங்கே ஒண்ணும் இல்ல, கட்டளைய கை கொண்டாதான் அதுல மீனிங் இருக்குது அப்படின்றாரு. 10வது குறிப்பு கலாத்தியர் 2:3-4. ஆனாலும் என்னோட கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எதுக்காக இப்படி சொல்றாரு? இப்ப தெரியுது, அவங்க விசுவாசிகளை குழப்புறாங்க. விசுவாசத்தா மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணணும்னு. இதுதான் நிருபங்கள்ல விருத்த சேதனத்தை குறிச்சு வர செய்திகள். இன்னொரு முறை நீங்க நிருபங்கள்ல இந்த மாதிரி டாபிக்ல வர செய்திகளை படிக்கிறப்ப இப்ப இது உங்களுக்கு கருகளா இருக்காது, ஈஸியா இருக்கும். இப்ப பவுல் என்ன சொல்ல வராரு, என்ன சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படின்னு அவரு பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம ஒப்பிட்டு இங்க பேசுறாரு. விருத்த சேதனத்தை ஒப்பிட்டு எழுதுறப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அது விளங்கல. ஆனா இப்ப தெரியுது ஏன் அப்படி எழுதுறாரு அப்படின்னு. இனிமே நிருபங்கள்ல இந்த மாதிரி டாபிக் வரப்ப உங்களுக்கு சந்தேகங்கள் ஒரு இடத்துல கூட அங்க இருக்கக்கூடாது. ஓகே, கடைசியா எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. பாருங்க, விருத்த சேதனத்தை செய்ய சொன்ன தேவன் இப்போ புதுசா ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்றாரு. என்ன? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதான் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனா இருப்பேன்னு. அதே தேவன் விருத்த சேதனத்தினால இவன் சந்ததி மாறல. அதனால வெளிப்புறமான அடையாளமோ வெளிப்புறமான உடன்படிக்கையின் வெளிப்பாடோ அவன் வாழ்க்கையை மாத்தல. இருதயத்துல மாற்றம் வரணும் அப்படின்னு, அவன் இருதயம் மாறினாதான் நல்லா இருப்பான் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலேயே இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இது உடன்படிக்கை என்றதுனால ரொம்ப பயந்து ஒவ்வொருத்தரும் இதை கடைப்பிடிக்க வேண்டியதாயிருச்சு.
கடைப்பிடிச்ச பிறகு, ஆபிரகாமுக்கு பிறகு, மோசேக்கு பிறகு அந்த சந்ததியின் வாழ்க்கையில, ஜனத்தின் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அதனால இருதயம் தான் மாறணும்ன்றது மோசே சொன்னாரு, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணணும்னு. எரேமியா சொல்றாரு, எரேமியா புத்தகத்துல இருதயம் கல்லா இருக்குது, இருதயத்துல எழுதணும் பிரமாணத்தை அப்படின்னு. சோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் விருத்த சேதனத்துக்கு அவசியம் இல்லாதவங்க. ஏன்னா அவங்க இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அந்த விருத்த சேதனம் அவர்களுக்குள்ள நடக்குது. ஆகையினால மாம்சத்தின்படியான அடையாளம் ஆவியின்படியான அடையாளத்தோடு ஒப்பிட தேவையில்லை. இதுதான் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தை குறிச்ச செய்திகள். இப்போ படிச்சது பழைய ஏற்பாடு, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது. ஆனால் தொடர்பு படுத்தி படிக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டில் இத்தனை நிருபங்களையும் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த 6 நிருபங்களும் உங்களுக்கு விருத்த சேதனத்தை குறித்த சந்தேகங்களை போக்கும். அப்போ நீங்க படிக்கிறப்ப கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி இருதயத்துல மாறி இருப்போம் அப்படின்னு நினைச்சு படிக்கலாம். அந்த பாக்கியம், நன்மை, ஈசிவே கிறிஸ்து எப்படியெல்லாம் நமக்கு வழியை சுலபமாக்கிட்டாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சரீரத்துல செய்யப்படுற விருத்த சேதனம் கொஞ்ச நேரம், வலி கொஞ்ச நாள். அதை விட இருதயம் மாறுறது ரொம்ப கஷ்டம். இதையாயிலும் பொறுத்துக்குவான், ஆனா இருதயம் மாற்றம் இருக்குது, அது மாறவே மாட்டுது. அவ்வளவு சீக்கிரம் மாறல. அதனால தான் வேத வசனம் சொல்லுது, இருதயம் எல்லாத்த விட திருக்குள்ளது அப்படின்னு. ஏன்னா இதை கூட தாங்கிக்கிறான், ஆனா இருதயம் மாறல. அப்ப இருதயம் மாறிட்டா எல்லாமே மாறுது. புதிய ஏற்பாட்டில் இருதயம் மாறணும் அப்படின்றது தான் புதிய செய்தி. அதுதான் முதல் செய்தி. அதுக்கு பேரு தான் மனம் திரும்புங்கள் அப்படின்ற செய்தி. யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து எல்லாருமே அதான் முதல் செய்தியா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம், தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்துல எப்படி உண்மையா இருக்கிறாரு என்பதுதான். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆபிரகாம் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ராத்திரியில நாங்க உடன்படிக்கையின் தேவனை, சர்வ வல்லவரை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய அன்பை பார்ப்பதற்கும் வாக்குமாறா அவரது வார்த்தைகளை கவனிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. எங்களை இஸ்ரவேலரை விட உயர்த்தி வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சரீரப்படி அடையாளமாக்காமல் ஆவியின்படி அடையாளமாக்கினதற்காக, எங்கள் இருதயங்களில் விருத்த சேதனம் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் நீர் எங்கள் முற்பிதாக்களோடு பேசினது போல எங்களோடு நீர் பேசுகிறதுக்காக நன்றி. பழைய ஏற்பாட்டில் ஆண்களோடு மட்டும் நீர் உடன்படிக்கை செய்து அடையாளமாக வைத்தீர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாய் இருக்கிற இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும்படி, இருதயத்தை மாற்றும்படி, இருதயத்தை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் நீர் சமமாய் பாவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கொடுத்த சுயாதீனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் வலிக்கும் பாரங்களுக்கும் மீட்டு கொண்டு கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களுக்கும் அவருக்குள் இருக்கிற சுவிகாரங்களுக்கும் எங்களை உரிமையாக்கி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களோடு இரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Bible Calls, number PC 1/10, பாரிசாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.biblecalls.com, www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, bank account number 7470453996, Indian Bank, Kelly's, Chennai 10. IFSC code IDIB 000K071. இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வசிப்பவரானால் நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, bank account number 80002111000003, Bank of India, Chennai 1, India. IFSC code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.bibletv.tv காணத் தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.